விரிவாக்கத்திற்காக எடுப்பது தொடர்பாக பல்வேறு கட்ட எதிர்ப்புகள் போராட்டங்கள் நடைபெற்று வருகிறது. இந்த சூழ்நிலையில் இன்று நாம் தமிழர் கட்சியின் மாநில ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் சின்ன உடைப்பு கிராம மக்களை சந்திப்பதற்காக இன்னும் சற்று சிறிது நேரத்தில் வருகை தர இருக்கிறார். இன்னும் சற்று சிறிது நேரத்தில் நாம் தமிழர் கட்சியின் மாநில ஒருங்கிணைப்பாளர் மரியாதைக்குரிய செந்தமிழர் சீமான் அவர்கள் சின்ன உடைப்பு கிராமத்திற்கு வருகை தர இருக்கிறார். முதலாவதாக தியாகி தேசிய தலைவர் இமானுவேல் சேர்னார் அவர்களுடைய முழு உருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தி பின்பு கிராம மக்களை சந்திக்க இருக்கிறார். தேசிய தலைவர் இமானுவேல் சேர்னார் அவர்களுடைய சிலைக்கும் அண்ணல் அம்பேத்கருடைய அவருடைய சிலைக்கும் மாலை அணிவித்து பின்பு சின்ன உடைப்பு கிராம மக்களை சந்திக்க இருக்கிறார் செந்தமிழன் சீமான் அவர்கள். இன்னும் சற்று சிறிது நேரத்தில் அவர் வருகை தர இருக்கிறார். அந்த காட்சியை தொடர்ந்து நேரலையாக டிகேவி ராஜாஸ் ஊடகம் ஒளிபரப்பு செய்யும். சற்று சிறிது நேரத்தில் செந்தமிழன் சீமான் அவர்கள் இதோ வந்துவிட்டார். மாநில ஒருங்கிணைப்பாளர் நாம் தமிழர் கட்சியின் மாநில ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் இன்னும் சற்று சிறிது நேரத்தில் சின்ன உடைப்பு கிராமத்தில் வீட்டிருக்கும் தேசிய தலைவர் தியாகி இமானுவேல் சேர்னார் அவர்களுடைய முழு உருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செய்து பின்பு போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கும் சின்ன உடைப்பு கிராம பொதுமக்களை சந்திக்க இருக்கிறார் மரியாதைக்குரிய சீமான் அவர்கள். தற்போது அவருக்கு நிர்வாகிகள் வரவேற்பு அளித்துக் கொண்டிருக்கிறார்கள். செந்தமிழன் சீமான் அவர்கள் தற்போது தேசிய தலைவர் இமானுவேல் சேர்னார் அவருடைய முழு உருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செய்ய காத்திருக்கிறார். தற்போது இதோ வந்துவிட்டார். அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள் தற்போது தியாகி இமானுவேல் சேர்னார் அவர்களுடைய முழு உருவ வெண்கல சிலை எந்த பக்கம் தற்போது நாம் தமிழர் கட்சியின் மாநில ஒருங்கிணைப்பாளர் ஐயா அண்ணன் சீமான் அவர்கள் தேசிய தலைவர் இமானுவேல் சேர்னார் அவர்களுடைய முழு உருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செய்கிறார். பின்பு சின்ன உடைப்பு கிராம மக்களை சந்திக்க இருக்கிறார். இதுக்கு ஆட்சியர் 1000 போலீஸை கொண்டு வந்து உடனே 5 மணிக்கு வந்து இங்கே மக்கள் நடக்கிற வரையில் 5:40க்கெல்லாம் நெட்டை கட் பண்ணிட்டாங்க, தண்ணியை கட் பண்ணிட்டாங்க, மக்கள் அவதிப்பட்டாங்க. உடனே எங்களை வந்து வெளியே தர வரையும் அவங்களுக்கு என்ன அந்த ஆட்சி அவங்களுக்கு என்ன நாங்கள் அவ்வளவு மக்கள் விரோதமாயிட்டோமா? எதனால் அப்படி எடுத்தோட முதல் ஸ்டெப்லேயும் ஒரு கண்டன ஒரு எவிஷன் நோட்ஸ் கொடுக்க கிடையாது. எந்த ஒரு முன் அறிவிப்பு இல்லாமல் வந்து எவிஷனுக்கு வந்துட்டாங்க. ஆயிரக்கணக்கான குறித்து வசதியாக வாங்கணும், ஆம்புலன்ஸு கொண்டு வந்து மொத்தமாக நிறுத்திக்கிட்டு எங்களை ரொம்ப இருப்பா அப்போ பசங்க தண்ணீர் தொட்டியில் ஏறி போராட்டம் பண்ணுறோம். நீங்கள் உள்ளே வந்தீங்கன்னா எங்கள் மக்கள்லாம் குழந்தைகளை வச்சுட்டு வீட்டுக்குள்ளே இருக்கிறாங்க. நீங்கள் இடிக்க வந்தீங்கன்னா எங்கள் உள்ள குழந்தையோட நாங்கள் இடித்து செத்தாலும் பரவாயில்லை அப்படின்னா இந்த ஆட்சியருக்கு என்ன சொல்கிறாங்க, இதுக்கு வந்து நாங்கள் பொறுப்பு கிடையாது, எத்தனை பேர் செத்தாலும் நாங்கள் என்ன செய்ய முடியும்?
எங்களுடைய வேலையை தான் நாங்கள் செய்கிறோம் அப்படின்னா ஒரு முன் அறிவிப்பு இல்லாமல் இது வந்து உடனே வந்து செய்யக்கூடிய வேலைகள் நாங்கள் என்ன கேட்குறோம், ஒரு 7 கோரிக்கை கேட்டுருக்கோம். பாதிக்கப்பட்ட மக்களுக்கு இடம், அவங்களுக்கு மாற்று இடம், வீடு எழுதவங்களுக்கு, விவசாயம் இருந்தவங்களுக்கு, பிளாட் எழுதவங்களுக்கு மேல் குடியேறுவர்கள் மெயினான மாற்று இடம், மேல் குடியேறுவது. இன்னைக்கு ஸ்கூலுக்கு போகிறாங்க, இடிக்க வந்தாங்க, இடிக்க வரும்போது அன்னைக்கு பிள்ளைகளாம் ஸ்கூலுக்கு போயிருக்காங்க, வேலைக்கு போயிருக்காங்க. அன்னைக்கு இடிச்சாங்கன்னா அவங்க திரும்பி வந்து எங்கே போவாங்க? இந்த மேல் குடியேறுவது எங்கே இருக்குங்க? அது இடத்த காமிச்சிருக்கோம், அருகிலேயே காமிச்சிருக்கோம். சரி, அப்புறம் அது வந்து எனக்கு வந்து 2013 சட்டப்படி அவங்க நோட்டீஸ் கொடுத்தது 2009. ஆனால் அவங்க கவர்மெண்ட் ரிலீஸ் பண்ணது வந்து 2021 கொஸ்டின் எங்கிட்ட இருக்கு. காமர்ஸ் 2021 கொடுத்தாங்க, இலப்பீடு 2020 கொடுத்தாங்க. ஆனால் கொஸ்டின் எடுக்கவே எங்கிட்ட தான் இருக்கு. அதுக்கிடையில் 2020 சட்டம் வந்துச்சு. அந்த சட்டத்தைப்படி தான் இன்னைக்கு எடுக்கணும். ஆனால் நாங்கள் இழப்பீடு கொஞ்சம் வாங்கியிருக்கோம். அந்த எங்களை மிரட்டி வாங்க வச்சாங்க. அந்த இழப்பீடு கோர்ட்டில் போட்டால் கூட, எல்ஏபி போட்டால் கூட நாங்கள் 2003 சட்டத்தை பலப்படி தான் எல்ஏபி நடத்த முடியும். நாங்கள் இழப்பீடு புத்தகம் சொல்கிறாங்கல்ல, கொஞ்சம் மிரட்டி வாங்க வச்சாங்க. அந்த இழப்பீடு பத்திரம் கூடுதல் இழப்பீடு கோர்ட்டில் போட்டோம்னா அது நடத்துறதுக்கு 2003 சட்டத்தை தான் ஃபாலோ பண்ணி எடுக்கணும். ஜட்ஜை தான் ஃபாலோ பண்ணுவாங்க. அப்படி இருக்கும்போது 2003 சட்டத்தைப்படி தான் எங்களுக்கு இழப்பீடு கொடுத்துருக்காங்க. எங்களை வந்து மிரட்டி வச்சு மொத்தம் 7 வில்லேஜ் சுற்றி பிளாக் பண்ணிட்டாங்க. இதை நீங்கள் வாங்காட்டி நாங்கள் கோர்ட்டில் போட்டுருவோம். அவங்க கொஞ்சம் பணமும் நீங்கள் அந்த பணத்தை எடுக்கிறதுக்கு வக்கீல வச்சு செலவு பண்ணணும், அதுலேயும் 10 பணம் போயிடும். அதனால வந்து உங்களுக்கு வந்து இந்த பணத்தை நீங்கள் வாங்கிக்கிங்க அப்படின்னு மிரட்டியே வாங்க வச்சாங்க. எல்லா இடத்துலையும் சொல்கிறேன். அந்த ஒன்று அந்த 2003 சட்டத்தைப்படி எங்களுக்கு வந்து இழப்பீடு கொடுக்கணும். மற்றபடி பாதிக்கப்பட்ட மக்களுக்கு எங்களுக்கு வாழ்வாதாரம் போச்சு. எங்கள் அன்றாட பூ எடுத்தோம், கதை வெட்டியோ, அஞ்சு வச்சு குளிக்கிறவங்க அவங்களுடைய விவசாயம் போச்சு, வேலைக்கு போகிற அந்த இடமும் போச்சு. அதனால வந்து அவங்க தகுதி அடிப்பு இல்லை, இளந்தவங்க வேலை வாய்ப்பு தான், ஒவ்வொருத்தருக்கும் வேலை ஏற்படுறாங்க. மூணு மெயினான கோரிக்கை. இடத்தை கொடுக்கறதுல இடத்த வந்து 4 முறை எடுத்துட்டாங்க. 4 தலம். இப்போ வந்து இந்த ஜென்ரேஷன் வந்து எங்கள் வீட்டுக்காருக்கு 70 வயசு ஆகுது. அவர் 7வது தலைமுறை இந்த ஊர்லயே பிறந்து 7வது தலைமுறை 4 நம்ம வந்து மேல் குடியிருந்தவர்கள் சட்டப்படி இழப்பீடு மதிப்பீடு போட்டு 2013 போட்டு மூணாவது வந்து தகுதி அடிப்பில் அவங்க வேலை வாய்ப்பு குடும்பத்தை என்னென்ன பண்ணிருக்காங்களோ அவங்க தகுதி அடிப்பில் வேலை வாய்ப்பு மெயினாக 3 கோரிக்கை எங்களுக்கு அதை கொடுங்க, இதை கொடுங்க அப்படிலாம் கேட்பாங்க. 2003 சட்டத்தை வந்து ஒரு ஏக்கர் எல்லாருமே விரும்புகிறாங்க. அது ஒன்று எல்லா வீடுமே காலி ஆகுது. வேற கோர்ட்டுக்கு இடம் இல்லை. புரியுது இல்ல, நம்ம எல்லாம் விரும்பி சரி வேற இடத்துல போய் கொடுக்குறோம் அப்படிங்கிறது ஒத்துக்கிறோம். ஏன்னா பணம் வாங்கிட்டோம், கொஞ்சம் வாங்கிட்டோம். அதை அவங்க கொடுத்தாங்கன்னா அவங்க இழப்பு அதை கேட்கலாம். கொடுத்தாங்கன்னா நாங்கள் வீடு கட்டி கொடுத்தாங்க, இடம் கொடுத்து வீடு கட்டி கொடுத்தாங்கன்னா நாங்கள் அந்த வீட்டில் வீடு அவங்க ஆமாம் கண்டிப்பாக பக்கத்துல எல்லாம் கொடுத்துருக்காங்க. ஏர்போர்ட்டுக்கு மேற்கு சம்பகுளம் பரம்புடி சம்பகுளம் அங்கே எல்லாம் கொடுத்துருக்காங்க. இதுல இருந்து அப்படியே மேல்புறம் கொடுத்துருக்காங்க. இந்த கோரிக்கை நமக்கு நியாயமா இருக்கு. அதுக்கு அவங்க சொல்ற பதில் யாருமே என்ன சொல்றாங்க, கலெக்டர் என்ன சொல்லுங்க, கார்பரேஷன் லிமிட் நம்ம ரோடுக்கு வந்து கார்பரேஷன் 100வது கவுன்சிலிங் இருக்காங்க. 100வது வார்டில் வந்து கார்பரேஷன் லிமிட்ல வர்றதுக்கு வந்து எங்களுக்கு அந்த ஜிஓ இல்லை. இந்த எல்லைக்குள்ள உங்களுக்கு மறுகுடியர் அமைக்கிறதுக்கு ஜிஓ கிடையாது, அது ஊராட்சியில் இருக்கு அப்படின்றாங்க. இது எங்களுக்கு எல்லாமே அரசு கூட தரமாட்டோம் அப்படின்னு நம்ம கலெக்டர் நம்ம சொன்னோம். சட்டத்தில் 2013 சட்டத்தில் எல்லாமே இருக்கு. அந்த ஒரு வீடு கட்டி அந்த வீட்டை சோறாக்கின பின்னாடி தான் போகணும்னு இருக்கு. சுடுகாடு போச்சு, பள்ளிக்கூடம் போச்சு, ஸ்கூலுக்கு போச்சு, கம்மா போச்சு, ஜீப்புக்கு போச்சு, வாழ்வாதாரம் எல்லாமே போச்சு. நாங்கன்னா அது குறைஞ்சபட்சம் குறைக்காது 3 சில இடத்துல வீடு கட்டி கொடுத்து கேட்கலாம். இன்ன வரைக்கும் அது வந்து அவங்க கோரிக்கை நம்ம கோரிக்கை நியாயமானது. அது நீங்கள் உறுதியாக இருங்க, நாங்கள்லாம் உங்கள் கூட இருக்கோம். அடிக்கடி வர முடியலையே இல்லையே, நான் வர முடியலையே இல்லையே, நீங்கள் நம்பிக்கையோட நாங்கள் இருக்கோம். அல்லது குழம்பி இதெல்லாம் உட்காந்து ஒன்றும் இல்லை. நம்மளை மீறி இங்கே இடிக்கிறதோ எடுக்கிறதோ நடக்காது. இதெல்லாம் சரி பண்ணி செஞ்சு கொடுத்தா அமைதியாக போகிறோம்னா அவங்க தான் வந்து தைரியமாக இருக்கு. இல்லை இல்லை உங்கள் கோரிக்கையை வந்து உங்கள்கிட்ட வருது. நீங்கள் தமிழக அரசு வலுப்படுத்தணும். நீங்கள் கட்சியில் பொறுப்பு போட்டீங்கன்னா எங்களுக்கு தீர்மானம் நிறைவேற்றி